ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரீஸில் பார்ட் 26th வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 25 பார்ட் வரைக்கும் உங்களுக்கு நான் போட்டுட்டேன். கிட்டத்தட்ட 250 டஃப்பான கொஸ்டின்ஸ் நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருந்து, அதுவும் சிலபஸில் இருக்க பாடத்தில் இருந்து. அந்த 250 கொஸ்டினையும் நல்லா தரோவாக ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 26th பார்ட் எல்லாம் வாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு 5-5 இல்லை 10-10 அந்த மாதிரியாவது அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சும்மா டெய்லி கண்ணில் பார்த்துட்டு போகிறது மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா கண்டிப்பாக 10 out of 10 நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் வாங்க முடியாது. தெரியாத கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டினே மறுபடியும் வேறு ஆப்ஷன்ஸ் கீழே கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில். அதனால் நான் கொடுத்துருக்க இதே 4 ஆப்ஷன் வச்சு தான் கொடுப்பாங்க அப்படின்றது இல்லை. அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணாங்கன்னா இதே ஆன்சர் உங்களுக்கு அங்கே போய் தப்பாக கூட நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஷினை ரீட் பண்ணும்போதே இதுதான் ஆன்சர் அப்படின்னு உங்கள் மைண்டில் தோன்ற அளவுக்கு நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஆப்ஷன் எப்படி செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் டைரெக்டாக கொஷினை ரீட் பண்ணிவிட்டு கொஷினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆன்சர் இதுன்னு தெரிஞ்சிடணும். அப்போது அந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு ஆப்ஷனை வந்து செட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அக்யூரேட்டாக ஃபுல் மார்க்கையும் எடுக்க முடியும். அதனால் அந்த அளவுக்கு நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த நோட்ஸை திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எடுத்து ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாலடியார் நூலின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது எது? ஆப்ஷன் 1 வேளாண் வேதம், ஆப்ஷன் 2 குட்டி திருக்குறள், ஆப்ஷன் 3 உத்தர வேதம், ஆப்ஷன் 4 நாலடி 400. உங்களுக்கான 30 செகண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நாலடியாரோட பேர் சிறப்பு பேர்களில் தவறாக ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கு. அது எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அப்போது அது தவறானதுன்னா அது எந்த நூலுக்குரியது அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். உத்திர வேதம் அப்படிங்கிறது தான் நாலடி 400ஓட சிறப்பு பெயர்களில் பொருந்தாத ஒன்று. அப்போ உத்திர வேதம்னு சொல்லப்படுறது எது? திருக்குறள் தான் உத்திர வேதம். திருக்குறளுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அது ஆல்ரெடி நான் நம்மளோட சிலபஸில் கொடுத்துருக்கேன். சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு மட்டுமே 20 அதிகாரத்துக்கு 20, அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா திருக்குறளை பற்றின இன்ட்ரொடக்ஷன், அதுக்கு ஒரு வீடியோ, கடைசியில் மேற்கோள்களுக்கு ஒரு வீடியோ. அந்த மாதிரி நீங்கள் அந்த 20 அதிகாரத்தையும் படிக்கிறதுக்கு ஈக்குவலாக அந்த 2 வீடியோவையும் எக்ஸ்ட்ராவாக நல்லா தரவாக பார்த்துருப்போம். ஏன்னா அதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதுலேருந்து தான் நான் கொடுத்துருக்கேன். உத்திர வேதம் அப்படிங்கிறது திருக்குறளோடது. மற்ற 3மே நாலடியாரோட சிறப்பு பெயர்கள் தான். வேளாண் வேதம்னு சொல்லப்படுறது தான். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு குட்டி திருக்குறள். ஏன் வந்து நாலடியாரை குட்டி திருக்குறள்னு சொல்கிறாங்க? திருக்குறளில் மாதிரியே அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால்னு பகுப்புகள் 3 பகுப்புகள் நாலடியார்லையும் இருக்குது. அதனால தான் இதுக்கு குட்டி திருக்குறள்னு பேர் வந்துச்சு. அப்புறம் நாலடி 400 அப்படின்னு பார்த்தோம்னா 4 அடிகளில் 400 பாடல்களை கொண்டதுனால நாலடி 400. இது எல்லாமே நாலடியார் நூல்கள் தான். நாலடியாரை எழுதியவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப இப்போ லாஸ்ட் இயர் குரூப் 2 கொஸ்டினில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். முதல் சுயமரியாதை மாநாட்டில் மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசிய 7 வயது சிறுமி யார்? ஆப்ஷன் 1 தில்லையாடி வள்ளியம்மை, ஆப்ஷன் 2 சகோதரி நிவேதிதா, ஆப்ஷன் 3 திருவண்ணாமலை லலிதா, ஆப்ஷன் 4 இவர்கள் அனைவரும். இதில் சுயமரியாதை மாநாட்டில் மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசின அந்த சிறுமி யாருன்னு கேட்குறாங்க. சுயமரியாதை மாநாடு உங்களுக்கு தெரியும். சுயமரியாதை இயக்கத்தை யார் ஆரம்பித்தா? தந்தை பெரியார் 1925. அதில் வந்து மாநாடுகள் வந்து முக்கியம்ப்பா. நீங்கள் எப்படி இந்திய தேசிய இயக்க மாநாடுகள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி சுயமரியாதை மாநாடு 1929 ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஆன்சரை கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். சுயமரியாதை இயக்கம் வந்து 25 ஆரம்பிச்சிருந்தாலும் மாநாடு வந்து முதல் மாநாடே 29 தான் ஆரம்பிச்சிருக்கும். முதல் மாநாடு செங்கல்பட்டில் சவுந்தரபாண்டி தலைமையில், 2வது மாநாடு வந்து 1930 ஈரோட்டில் ஜெயக்கர் அப்படிங்கிற ஒருத்தவரோட தலைமையில், 1931 3வது மாநாடு விருதுநகரில் ஆர்கே சண்முகம் அப்படிங்கிறவர், 4வது மாநாடு சேலம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இப்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
திருவண்ணாமலை லலிதா அப்படிங்கிறது தான் சரியான விடை. தில்லையாடி வள்ளியம்மை யாருன்னா, காந்தி கூட சேர்ந்து தென்னாப்பிரிக்காவுல போராடின இனவெறிக்கு எதிரா போராடின ஒரு பொண்ணு தான் தில்லையாடி வள்ளியம்மை. ஆனா, இங்க சுயமரியாதை மாநாட்டுல பேசின குழந்தை பேரு திருவண்ணாமலை லலிதா. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3rd கொஸ்டின். டாக்டர் அம்பேத்கரின் உடல் 1956இல் எந்த கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் 1 மெரினா கடற்கரை, ஆப்ஷன் 2 காதர் சௌபதி கடற்கரை, ஆப்ஷன் 3 தங்க கடற்கரை, ஆப்ஷன் 4 வைசாக் கடற்கரை. 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்க ஆன்சரை கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸி தான், பட் ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும், அதனால நான் இதை எடுத்திருக்கேன். இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்துடலாம். காதர் சௌபதி அப்படிங்கிறது தான் சரியான. ஒரு சில தடவை தாதர் சௌபட்டி அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆப்ஷனை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு மாதிரி படிச்சிருப்போம். நார்த் இந்தியா சைடு இருக்கிற பிளேசஸை வந்து ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் ஆகும். ஓ, இதைத்தான் இப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் ஆப்ஷன்லாம் சரியாக கவனிக்காமல் விட்டுருவோம். நம்ம படிக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளனா அப்படியே தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? வேறு ஸ்டேட்டோ வேறு கண்ட்ரின்னு போயிட்டா பேர்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால நீங்கள் வந்து நல்ல 4 ஆப்ஷனையும் தெளிவாக ரீட் பண்ணி பார்க்கணும். இப்போ அம்பேத்கரோட இறந்த வருஷம் என்னது? 1956. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஷார்ட்கட் எப்பயுமே சொல்லுவேன். அம்பேத்கர் 56, அம்பேத்கர் 56. அப்போ 56ல் அவர் இறந்தார். அவர் பேர் மாதிரியே வரும் பாருங்க. அம்பேத்கர் 56 அப்படின்னு வருது இல்லையா? அதையும் ஆக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. கவிதையிலேயே தனது சுயசரிதையை எழுதிய முதல் கவிஞர் யார்? அதாவது சுயசரிதை எல்லாருமே எழுதுவாங்க. அது சுயமாவும் எழுதுவாங்க, இல்லை ஒருத்தரை வச்சும் எழுதுவாங்க. சரியா? ஆனால் அதை வந்து உரைநடையாக தான் மேக்சிமம் இருக்கும். ஆனால் கவிதையாகவே தன்னோட சுயசரிதையை எழுதின முதல் கவிஞர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் 1 பாரதிதாசன், ஆப்ஷன் 2 பாரதியார், ஆப்ஷன் 3 கவிமணி, ஆப்ஷன் 4 நாமக்கல் கவிஞர். இந்த 4 பேரில் யார் தன்னோட சுயசரிதையை கவிதையிலே எழுதுனாங்க? ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. பாரதியார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பாரதியார் தான் தன்னோட சுயசரிதையை கவிதையிலே எழுதின முதல் கவிஞர். தேசிய தலைவர்கள் நம்மளுக்கு ஒரு தலைப்பு இருக்குது. அதில் எல்லா லீடர்ஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பாரதியாரை பற்றி ஸ்கூல் புக்லேயே நிறைய தேவையான கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தேடி படிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா தேசிய தலைவர்கள்னு ஒரு யூனிட்டோட பாதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்காக தான் தேசிய தலைவர்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி இது என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நிறைய சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி பாயிண்ட்ஸை உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் அந்த தேசிய தலைவர்களோட வீடியோஸை கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5th கொஸ்டின். ஏதுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்ற பொருள் தரும் பழமொழி எது? ஆப்ஷன் 1 ஒன்றாகும் ஒன்றிலோ இல், ஆப்ஷன் 2 ஆற்றுணா வேண்டுவது இல், ஆப்ஷன் 3 இன்சொல் இடர்படுப்பது இல், ஆப்ஷன் 4 ஊரறியா மூரியோ இல். இந்த 4 இதில் ஏதுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த பொருள் கொடுக்குற பழமொழி எது? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படிங்கிறது தான். ஒன்றாகும் ஒன்றிலோ இல்லுனா இல்லம், ஒன்றாகும் ஒன்றிலோ எதுவுமே இல்லாத வீடுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு பழமொழி நல்லா சொல்லுவேன். அதாவது யாராவது வீட்டுக்கு வந்தால் எந்த நேரத்தில் வந்தாலும் நடுராத்திரியில் வந்தாலும்
அவங்களுக்குன்னு குடுக்குறதுக்குன்னு ஏதாவது வச்சிருப்பாங்களாம் கண்டிப்பா. அந்த மாதிரி எதுவுமே இல்லாத வீடுன்னு இங்க இல்லவே இல்ல. அப்படின்னு பழமொழி 400ல நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு கன்டென்ட் தான். பழமொழி 400 நூலை எழுதுனது யாரு? அப்படிங்கிறதையும் கீழ மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே. ஆல்ரெடி ஒண்ணு கேட்டிருக்கேன்ல நானு. அதனால பழமொழி 400க்கு வேணா உங்களுக்கு பதில் சொல்லிர்றேன். "முன்றுரை அறையனார்" எழுதின நூல் தான் பழமொழி 400. நீங்க அட்லீஸ்ட் நாலடியாருக்கு மட்டும் எனக்கு நீங்க சொல்லுங்க. சரியா? ஓகே. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். நிழல் அமைச்சரவை நடைமுறையில் உள்ள நாடு எது? ஆப்ஷன் 1 சீனா, ஆப்ஷன் 2 அமெரிக்கா, ஆப்ஷன் 3 ஜப்பான், ஆப்ஷன் 4 இங்கிலாந்து. 30 செகண்ட்ஸ்க்குள்ள கெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நிழல் அமைச்சரவைனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. அது எங்க நடைமுறையில இருக்குன்னு பாருங்க. இல்ல நான் ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இதுக்கான சரியான விடை இங்கிலாந்து அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆட்சித்துறை அப்படிங்கிற லெசன்ல தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். இப்ப நிழல் அமைச்சரவைனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கட்சி வந்து ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில வந்து ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஆளும் கட்சி. அந்த ஆளும் கட்சியில என்னென்ன மினிஸ்டர்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பாதுகாப்புத்துறை மினிஸ்டர், ஒரு நிதி அமைச்சர், அந்த மாதிரி உள்துறை அமைச்சர் இப்படி வரிசையா இருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு எதிர்க்கட்சின்னு ஒரு கட்சி இருப்பாங்கல்ல. நம்ம அதில எக்ஸாம்பிள் காங்கிரஸ் எடுத்துக்கலாம். அப்போ அந்த எதிர்க்கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆளும் கட்சியில இருக்கிற அதே அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸு, அதுக்கு கீழ இருக்க டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் இப்படி எல்லாத்தையும் இவங்களும் உருவாக்குவாங்க. இப்போ ஆளுங்கட்சியில ஒரு அ நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கன்னா, அதே இது இந்த நிழல் அமைச்சரவையில எதிர்க்கட்சியிலயும் ஒரு நிதி அமைச்சர் இருப்பாங்க. இங்க ஒரு உள்துறை அமைச்சர் இருந்தா, இங்க ஒரு உள்துறை அமைச்சர் இருப்பாங்க. ஒவ்வொரு துறைக்கும். இப்ப இங்க குடிநீர் வாரியத்துக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னா எம்பி, இங்கேயும் எதிர்க்கட்சியிலயும் ஒரு எம்பி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி என்னென்ன துறைகள் இருக்கோ, அத்தனை துறைக்கும் எதிர்க்கட்சியிலயும் ஒரு மினிஸ்டர கிரியேட் பண்ணி, அவங்களோட வேலை என்னன்னா, கரெக்ட்டா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ட ஃபாலோ பண்றது. அவங்க பண்ற தவறுகள வந்து சுட்டிக்காட்டுறது. அவங்கள நிழல் மாரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஃபாலோனா போற இடத்துக்கு எல்லாம் அவங்க கூடயே போவாங்கன்றது மீனிங் கிடையாது. அவங்கள அவங்கள மாதிரியே எல்லாமே இவங்களும் பண்ணுவாங்க. உள்ள இறங்கி அப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி, அத சரி பண்றது தானே எம்பியோட வேல. இவங்களும் அத புறம் போய் பார்ப்பாங்க. அதாவது எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து எடுத்து எடுத்து டிவிலயும், நியூஸ்லயும் போடுறது இவங்களோட வேல. அவங்க தப்ப சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அ ஒவ்வொருத்தரையும் பின்னாடி இருந்து வாட்ச் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலைகள அவங்க ஒழுங்கா செய்வாங்க இல்லையா? அதுக்காக தான். இப்ப இப்பயும் எதிர்க்கட்சி அதெல்லாம் பண்றாங்கன்னா, மோஸ்ட்லி இப்ப இருக்க எதிர்க்கட்சி எல்லாம் என்ன பண்றாங்க? ஒரு முக்கியமான நபர்கள மட்டும் ஆளுங்கட்சியில, முக்கியமான துறைகள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்றாங்க. பிரதமர மட்டும் பண்றாங்க. ஓகேவா? ஆனா, எல்லா துறைகளையும் இந்த அளவுக்கு அனலைஸ் பண்றாங்களா? அப்படின்னா பண்றது இல்ல. அவங்க குறை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாங்க, பெரிய பெரிய ஆளுக, முக்கியமானவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு, அவங்களையே குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மத்தவங்கலாம் அவங்க இஷ்டத்துக்கு லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுல என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு அ அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ட கிரியேட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்றது. இது இங்கிலாந்துல நடைமுறையில இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 7த் கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் பெங்களூரு நகரத்தின் சிறப்பு பெயர்களுடன் தொடர்பு இல்லாதது எது? ஆப்ஷன் 1 சிலிக்கான் பள்ளத்தாக்கு, ஆப்ஷன் 2 பசுமை நகரம், ஆப்ஷன் 3 விண்வெளி நகரம், ஆப்ஷன் 4 சூரிய நகரம். இந்த 4 இதுல பெங்களூருக்கு சிறப்பு பெயர் இல்லாதது எது? இதுக்கான சரியான விடை பாருங்க. சூரிய நகரம் அப்படிங்கிறது தான் கிடையாது. ஓகேவா? பெங்களூரோட சிறப்பு பெயர்கள்ல சூரிய நகரம் வராது. இது வந்து இந்திய நகரங்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூடுதல் குறிப்புகளா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல குடுத்துருப்பேன். அதுல இது எல்லாமே இருக்கும். சிலிக்கான் பள்ளத்தாக்குன்னா என்னது? இந்த சிலிக்கான் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் நெறைய அதனால தான் பெங்களூர்ல எலக்ட்ரானிக் சிட்டின்னு ஒரு ஏரியாவே இருக்கு.
அது வந்து அதிகமா தயாரிக்கிறதுனால சிலிக்கான் பள்ளத்தாக்கு, சிலிக்கான் வேலின்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். பசுமை நகரம். நீங்க பெங்களூருக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே அந்த ஆர்ச்ல வந்து வெல்கம் டூ கிரீன் சிட்டி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா எங்க பார்த்தாலும் மரம், செடி, கொடி எல்லாம் அதிகமா இருக்கும். இங்க வந்து மரம், செடி நம்ம வீட்டுக்கிட்டயே ஒரு மரம் இருக்குன்னா கூட நம்ம இஷ்டத்துக்கு அத வெட்ட முடியாது. கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கிட்டு தான் வெட்டணும். அந்த மாதிரி நெறைய ரூல்ஸ் இருக்கறனால, இன்னும் மரங்கள் நெறைய அதிகமா இருக்கிறதுனால பசுமை அ நகரம்னு பேரு. விண்வெளி நகரம். ஏன்னா ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட சென்டரே இங்க தான் இருக்கு. ஐஎஸ்ஆர்ஓவே. அதனால விண்வெளி நகரம்னு சொல்றாங்க. அப்போ இந்த 3மே சரியானது தான். 4வது சூரிய நகரம் அப்படிங்கிறது தான் தவறான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8த் கொஸ்டின். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் எந்த சட்டப்பிரிவின் கீழ் 11 முக்கிய விஷயங்கள் தொடர்பான தகவல்களை நாம் பெற முடியாது? ஆப்ஷன் 1 பிரிவு 8, ஆப்ஷன் 2 பிரிவு 9, ஆப்ஷன் 3 பிரிவு 10, ஆப்ஷன் 4 பிரிவு 11. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியானது அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, பிரிவு 8 அப்படிங்கிறது தான் சரியான விடை. வங்கியியல் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு லெசன் இருக்கு இல்லையா? அதுல இருந்து கேட்ட கொஸ்டின் தான் இது. சாரி, இது வங்கியியல்லேருந்து வந்த கொஸ்டின் கிடையாது. லாஸ்ட் டைம் நான் போட்ட அந்த கொஸ்டினோட இதே இதில் வந்துருச்சு. ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழேயே இந்த கொஸ்டின்ஸ் வருது. இது என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேண்டாலும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அந்த மூலமா பணம் பே பண்ணி நம்ம ஒரு மினிமமான அமௌண்ட் பே பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் அப்படி வாங்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் ஒரு சில விஷயங்களுக்கும் கவர்மெண்ட் வந்து நம்ம தகவல்களை வாங்குறத தடை பண்ணியிருக்கு. நம்மனால அதை வாங்க முடியாது. அப்படி 11 விஷயங்கள் இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது. நான் போய் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்ல என்னென்ன பண்ணீங்க? எப்படியெல்லாம் நீங்க யார ஹெட்டா போட்டீங்க? எவ்வளோ நாள் வந்து அதுக்கு ப்ராஜெக்ட்ட வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு போய் எனக்கு டீட்டெயில் குடுங்க. எவ்வளோ செலவழிச்சீங்கன்னுலாம் கேட்க முடியாது. சரியா? ஏன்னா அதெல்லாமே ஆர்மி சீக்ரெட் விஷயங்கள். இது மாதிரி நெறைய விஷயம். அது மாரி சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன பத்தி நம்ம அவங்களோடத பத்தி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மொத்தம் 11 விஷயங்கள நம்ம கேட்க முடியாது. அந்த 11 விஷயங்கள கேட்க முடியாதுன்னு சொல்றது எந்த பிரிவின் கீழ அப்டின்னா, பிரிவு 8ன் கீழ் நம்ம இந்த 11 விஷயத்த கேட்க முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் 9த் கொஸ்டின் பாருங்க. ராஜாஜியை எனது மனசாட்சியின் காவலர் என குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் 1 மகாத்மா காந்தி, ஆப்ஷன் 2 ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் 3 விவேகானந்தர், ஆப்ஷன் 4 காமராஜர். இந்த 4 பேர்ல யாரு ராஜாஜிய எனது மனசாட்சியின் காவலர்ன்னு சொன்னாங்க? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். மகாத்மா காந்தி அப்படிங்கிறது தான் சரியான விடை. மகாத்மா காந்தி தான் எனது மனசாட்சியின் காவலர் வந்து ராஜாஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரி, மூதறிஞர் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்ப ஜவஹர்லால் நேருவும் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. நவீன இந்தியாவின் சாணக்கியர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜவஹர்லால் நேரு ராஜாஜிய நவீன இந்தியாவின் சாணக்கியர்ன்னு சொல்லியிருப்பாரு. விவேகானந்தரும், காமராஜரும் எதுவும் சொல்லல. இந்த 2 பேர் தான் வந்து கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. காந்திக்கும், ராஜாஜிக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பு? அதாவது காந்தி வந்து ராஜாஜியோட பொண்ண காந்தியோட பையன் தேவதாஸுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருப்பாங்க. 2 பேரும் சம்மந்தி. ஓகேவா? அதனால தான் அப்படி சொன்னாருன்னு நான் சொல்ல வரல. பட் அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ப தெரிஞ்சுக்கோங்க. காமராஜர் யாருன்னா, ராஜாஜி பதவி விலகுனதுக்கு அப்புறம், அவரு வந்து அந்த குலக்கல்வி திட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்ததுனால, அ அவர வந்து என்ன பண்ணுவாங்க, அவரேவும் கொஞ்சம் அவர் மேல வந்து விமர்சனங்கள் வந்த உடனே அவரே பதவி விலகுவாரு. அப்போ ராஜாஜிக்கு அடுத்து பதவிக்கு வந்தவர் தான் காமராஜர். ஓகேவா?
சரி. இது வந்து 2016 குரூப் 2ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு புறம் சார்ந்த நூல் எது? ஆப்ஷன் 1 இன்னா 40, ஆப்ஷன் 2 இனியவை 40, ஆப்ஷன் 3 கார் 40, ஆப்ஷன் 4 களவழி 40. இதுல 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒரே ஒரு நூல் மட்டும் தான் புறநூல். அது எதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்துடலாம். களவழி 40 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இன்னா 40ல தான் இந்த கொஷின் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா என்னது? மொத்தம் 14 கீழ்க்கணக்கு நூல்கள். மொத்தம் 14லே 18 நூல்கள் இருக்கும். இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு சிறிய நூல்கள்னு சொல்லலாம். மேற்கணக்கு நூல்கள்னா பெரிய நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். அறநூல்கள் மொத்தம் அறநூல்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா 11 இருக்கு. அப்புறம் அகநூல்கள். அறநூல் வேற, அகநூல் வேற. ஓகேவா? அகநூல்கள் மொத்தம் 6 இருக்கு. புறநூல் ஒண்ணே 1 இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 18 நூல் வரும். இதுதான் 14 கீழ்க்கணக்கு நூல்கள். 14 கீழ்க்கணக்கு நூல்ல தான் நம்மளுக்கு திருக்குறள் எல்லாமே வரும். 14 மேற்கணக்கு நூல்கள்ல 18 பெரிய நூல்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது என்னது? 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையில இருக்க 8 நூல், 10 பாட்டுல இருக்க 10 நூல். மொத்தம் 18 நூல் அதுலயும் இருக்கு. இப்ப நான் வந்து இந்த களவழி 40 மட்டும் நான் சொல்றேன். இதை எழுதினவர் வந்து பொய்கையார். இந்த களவழி 40 தழுவி தான் பரிதிமார் கலைஞர் மான விஜயம் அப்படிங்கிற ஒரு நூலை கூட எழுதியிருப்பார். சரியா? மத்த எல்லாமே அறநூல்கள் பாதி இருக்கும். அறநூல்னா அறக்கருத்துக்களை சொல்ற நூல்கள் எல்லாமே அறநூல்கள் தான். அதே இது 17 மேல்கணக்கு நூல்கள்ல எப்படி இருக்கும்னா, எல்லாமே இந்த அரசர்களையோ, யாரையோ போற்றுற மாரி காப்பியங்களாவோ அப்படிதான் இருக்கும். ஓகேவா? அப்ப 17 கீழ்க்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள், அகநூல்கள், புறநூல் இருக்கு. அதுலயும் ஒரே ஒரு புறநூல் தான் இருக்கு. களவழி 40. இந்த 17 மேல்கணக்கு நூல்கள், 17 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒவ்வொன்னுக்கும் ஆசிரியர் யாருன்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுட்டு தான் எக்ஸாம் ஹாலுக்கே போகணும். சிலபஸ்ல இத படின்னு சொல்லலையா மேடம்னா, அப்படியெல்லாம் அவங்க டைரக்ட்டா குடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இன்டைரக்ட் டாபிக்ஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, கூடுதல் குறிப்புகள்ல 17 கீழ்க்கணக்கு நூல்களும், ஆசிரியர்களும் குடுத்திருப்பேன். அத நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி இங்க வேணா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சொல்றேன். நீங்க முடிஞ்சா வீடியோவ பாஸ் பண்ணிட்டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நாலடியார் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள சொல்ல சொல்லியிருக்கேன். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். இன்னா 40 கபிலர். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். திரிகடிகம் நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். சிறுபஞ்ச மூலம் காரி ஆசான். ஏலாதி கனிமேதாவியார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். திருக்குறள் திருவள்ளுவர். இந்த 11ம் அறநூல்கள். ஓகேவா? அடுத்து 12லேருந்து சொல்றேன். 5னை 50 மாறன் பொறையனார். 5னை 70 மூவாதியார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். திணைமாலை 150 கனிமேதாவியார். யாரு? ஏலாதி எழுதினவர் தான் திணைமாலை 150 எழுதியிருக்காரு. அடுத்தது கார் 40 கண்ணன் கூத்தனார். கைநிலை புல்லங்காடனார். இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அகநூல்கள். இதுக்கு அடுத்து கடைசியா களவழி 40 அதுதான் புறநூல் பொய்கையார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பொறுமையா பார்த்து எழுதணும் அப்படின்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, இன்னைக்குரிய 10 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதுல உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பாருங்க. மேக்ஸிமம் தமிழ் கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ். அதனால நல்லா ரிவைஸ் பண்ணி திரும்ப திரும்ப கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிற மாதிரி மைண்டை டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட 300-400 கொஸ்டின் பார்த்துட்டு போகிறீங்க. இதில் இருந்து ஒரு 10-20 கொஸ்டின் வராதா? மேக்ஸிமம் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் அப்படியே டைரெக்டாக நான் கேட்ட ஃபார்மெட்டில் வராட்டி கூட நான் சொன்ன விஷயங்கள் அந்த ஒவ்வொரு கொஸ்டினை சுற்றியும் நம்ம படித்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். தைரியமாக நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் மற்ற எல்லாத்த விட நான் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகலாம்.
ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.